பராபவ வருடம் தமிழ் புத்தாண்டு. தைரியமா இருங்க, உங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. நீங்கள் தான் ராஜா. இந்த தமிழ் புத்தாண்டு நீங்கள் தான் ராஜா. அதே போல இந்த தமிழ் புத்தாண்டில் உங்கள் அதிர்ஷ்டம் உங்கள் வீடு தேடி வரப்போகுது. நிறைய நன்மைகள் நடக்க போகுது. வெற்றி மேல் வெற்றி குவியும் தமிழ் புத்தாண்டு. ஜோசியம் என்பதே அதுதாங்க, பரிகாரங்கள் தான். நான் சொல்வதை செய்தால் உலகத்தையே வெல்லலாம், இமயத்தையும் தொடலாம், இந்திரனும் ஆகலாம். அந்த அளவுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு சூப்பராக அமைகிறது, அருமையாக அமைகிறது. இவ்வளவு நன்மைகளும் எனக்கு உண்டா சாமி? இவ்வளோ வெற்றி சொல்லியிருக்கிறீங்க, அதிர்ஷ்டம் சொல்லியிருக்கிறீங்க, நன்மைகள் சொல்லியிருக்கிறீங்க. இந்த அதிர்ஷ்டம், வெற்றி இதெல்லாம் எனக்கு உண்டா? யாராருக்கு கிடைக்க போகுது? பிரீஃபாக பார்க்கலாம் பாருங்க. உலகம் முழுவதும் வாழக்கூடிய கடவுளருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. அன்பு பக்தர்களே அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். பிறக்கின்ற இந்த தமிழ் புத்தாண்டு உங்கள் எல்லாரையும் வாழ வைக்கும் புத்தாண்டாக, நல்ல ஒரு அதிர்ஷ்டம் நிறைந்த புத்தாண்டாக அமையட்டும் என்று எல்லாமல்ல வாராகியினுடைய திருவருள் புரியட்டும். தமிழ் புத்தாண்டு இப்போது நம்ம எல்லாருக்குமே வருஷ பிறப்பு அப்படின்னு சொன்னாலே சித்திரை மாதம்தான். அந்த இங்கிலீஷ் கேலண்டர் ஜஸ்ட் அது ஒரு ஹிஸ்ட்ரி, வரலாற்று புத்தகம், அவ்வளோதான். டிசம்பர் மாதம் இது நடந்தது, மார்ச் மாதம் இது நடந்தது அப்படின்னு அது ஒரு அறிவிப்பு, ஒரு வரலாற்று சுவடு. இது இங்கிலீஷ் கேலண்டர். ஆனால் தமிழ் புத்தாண்டு தான் நமக்கு முக்கியம். ஏன் முக்கியம்னா, தமிழ் புத்தாண்டு தான் இந்த பஞ்சாங்கம் இருக்குது, அந்த வானிலை சாஸ்திரம் அதில் தான் இருக்குது. மார்கழி மாதம் எத்தனாம் தேதி மழை பெய்யும், எத்தனாம் தேதி வெயில் அடிக்கும், வெயில் இத்தனை டிகிரியில் இருக்கும், எங்கே பூகம்பம் வரும், எங்கே மழை அதிகமாக பெய்யும், எங்கே காய்ச்சல் இருக்கும், எங்கே ஜுரம் வரும், இது எல்லாத்தையும் முன்கூட்டியே சொல்லக்கூடியது நம்ம தமிழ் பஞ்சாங்கம் தான். அப்போ நமக்கு எது உண்மையான புத்தாண்டு அப்படின்னு கேட்டால், சித்திரை மாதம் பிறக்கக்கூடிய தமிழ் புத்தாண்டு தான் நமக்கு உண்மையான புத்தாண்டு. ஏன்னா அதை வச்சு தான் நம்ம முகூர்த்த நாட்கள் குறிக்கிறோம். நம்மளுடைய வாழ்க்கையை அதுதான் தீர்மானிக்குது. குரு பெயர்ச்சி எப்போ வருது, சனி பெயர்ச்சி எப்போ வருது, ராகுகேது பெயர்ச்சி எப்போ வருது, குரு வக்ரம் எப்போ அடைகிறாரு, எப்போ நிவர்த்தி ஆகிறாரு, எல்லாம் சொல்லக்கூடியது இந்த தமிழ் புத்தாண்டு, நம்முடைய தமிழ் பஞ்சாங்கம். இப்போ நீங்கள் தெலுங்கு ஆந்திராவாக இருந்தால் தெலுங்கு வருட பிறப்பு, கன்னடாவாக இருந்தால் கன்னடா வருட பிறப்பு, பஞ்சாங்கம் முக்கியம். அப்போ அப்பேற்பட்ட தமிழ் புத்தாண்டு இந்த 2026 14ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்றைய தினம் நடைபெறுகிறது. ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு தமிழ் புத்தாண்டு. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இந்த வருஷத்துக்கு பேர் பராபவ வருடம் அப்படின்னு பேர். பேரை சொல்லும்போதே நமக்கு ஒரு அழகாக ஒரு மனசுக்குள்ளே ஒரு தாமரை மலர்ந்ததை போல, என்ன அதை சொல்லும்போதே மனசுக்குள்ளே ஒரு தாமரைப்பூ மலருது. அப்போது பாருங்கள், பராபவ வருடம், இந்த தமிழ் வருஷம் மொத்தம் 60 வருஷம்தான். அது 1 by 1 அப்படியே ரொட்டேன் ஆகிட்டே இருக்கும். இந்த ரொட்டேஷனில் அடுத்தடுத்த வருஷங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் இங்கிலீஷ் வருஷம் அப்படி கிடையாது. 2003, 5003, 10,003ன்னு அமௌண்ட்டு போயிட்டே இருக்கும், முடிவே இருக்காது. ஆனால் தமிழ் வருஷம் அப்படி கிடையாது, 60 ஆண்டுகள். அதனால தான் 60ஆம் கல்யாணம் பண்ணுறோம். அப்போ பிறக்கின்ற இந்த தமிழ் வருஷத்துக்கு பராபவ வருடம் என்று பெயர். இந்த பராபவ வருடம் எப்படி இருக்கும் ஓரலாக அப்படின்னாக்கா, சூப்பராக இருக்குங்க. இதை நான் சொல்லலை, பஞ்சாங்கத்தின் வெண்பா சொல்லுது. ஒவ்வொரு வருஷம் பிறக்கும்போது அந்த வருஷத்துக்கு யார் ராஜா அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அப்போ இந்த தமிழ் புத்தாண்டுக்கு ராஜாவாக குரு பகவான் இருக்கிறார். பாருங்கள், இந்த பராபவ வருஷம் ராஜா குருவாக வருகிறார். இப்போ குரு ராஜாவாக வர்றதுனால நாடு சுபிக்ஷமாக இருக்கும். ஏன்னா ஒரு நல்ல தலைவர் வரார். குரு நவகிரகங்களில் முழுமையான சுபகிரகம். அதுவும் இந்த வருஷம் கடகத்தில் உச்சம் பெற போகிறார். இப்போ உச்சம் பெற்ற குரு பகவான் ராஜாவாகிற சமயத்தில்
அப்போ நம்ம நாட்டிற்கும் அரசியல் மாற்றங்கள் இருக்கும். நல்ல ஒரு தலைவர் இந்த வருஷத்துக்கு ராஜாவாக அமைகிறார். அதே போல் செவ்வாய் பகவான் அவர் மந்திரியாகவும், அர்காதிபதி மேகாதிபதி சந்திரனாகவும், சரஸ்யாதிபதி சுக்கிரன், சேனாதிபதியாக சந்திரன், ரசாதிபதியாக சூரியன், தானியாதிபதியாக புதன் பகவான், மேலும் மேகாதிபதி சந்திரன். இப்போ சந்திரனுக்கு தான் குரு சந்திர யோகம். சந்திரன் தான் 3 பதவிகளை வகிக்கிறார். அப்போ நிச்சயமாக பெண்களுக்கு ஒரு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும், பெண்களுக்கு ஒரு நல்ல பாதுகாப்பு கிடைக்கும். அதே போல் மனசுக்கு ஒரு நிம்மதி இருக்கும், மனசில் ஒரு நல்ல சந்தோஷம் கிடைக்கும், உடல்நிலை ஆரோக்கியம் நல்லபடியில் இருக்கும், மழை அதிகமானதாக இருக்கும், நீர் தட்டுப்பாடு இருக்காது. இன்னும் சொல்லப்போனால் நீர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரும். இப்படியாக இந்த புத்தாண்டு நமக்கு அமைகிறது. எனக்கு தெரிஞ்ச இந்த இஸ்ரேல் போர், ஹமாஸ் போர், அதே போல் ஈரான் போர் எல்லாம் கூட ஜூன் மாதத்தோட போர்லாம் முடிஞ்சு நல்ல முறையில் ஒரு சமாதானத்துக்கு வந்துடுவாங்க. நீங்கள் வேணால் பாருங்கள். இதெல்லாம் நம்ம தமிழ் பஞ்சாங்கத்தில் தான் சொல்ல முடியும். அப்போ ஜூன் மாதம் யுத்தம் முடிய போகுது. அப்போ பிறக்கின்றது பராபவ வருடம். எல்லாருக்கும் 12 ராசிக்குமே சிறப்பாக இருக்க போகுது. இன்னும் சொல்லப்போனால் உங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்லை, உங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் இந்த புத்தாண்டில் நீங்கள் தான் ராஜா. இன்னும் நான் என்ன சொல்கிறேனோ சொன்னதை நீங்கள் செய்வீர்களேயானால் நீங்கள் இமயத்தையும் தொடலாம். நான் சொல்லக்கூடிய அந்த பரிகாரங்களோ அல்லது வழிபாட்டு முறையோ அதை நீங்கள் செய்வீர்களேயானால் இமயத்தையும் நீங்கள் தொடலாம். வாருங்கள் அன்பர்களே, அப்பேற்பட்ட இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக பார்க்கலாம். பாருங்கள். துலாம் ராசி தமிழ் புத்தாண்டு இது நாள் வரையில் துலாம் ராசி அன்பர்களே எல்லாமே நினச்சது எல்லாமே நடந்து போச்சு. நீங்கள் எப்படியெல்லாம் வாழணும்னு நினச்சிங்களோ, எப்படியெல்லாம் வெற்றி கிடைக்கணும்னு நினச்சிங்களோ, நீங்கள் எடுத்த முயற்சிகள், ஸோ உங்கள் லைஃப் டிசைன் உங்களுக்கு தான் தெரியும். என்னுடைய லைஃப் ஸ்டைல் இப்படி தான் இருக்கணும், நான் இப்படி தான் டிசைன் பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த நான் ஃபீல் பண்ண மாதிரி, எனக்கு டிசைன் பண்ண மாதிரி என்னோடய லைஃப் இருக்கணும் அப்படின்னு அதிகம் விரும்பக்கூடிய துலாம் ராசி அன்பர்களே, நீங்கள் நினைத்ததை போலவே, நீங்கள் நினச்சதை போலவே உங்களுக்கு வாழ்க்கை அமையப்போகுது. சிறப்பான வாழ்க்கை, நல்ல முன்னேற்றம். இன்னும் சொல்லப்போனால் எனதருமை துலாம் ராசி என்பர்களே, வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் வரப்போகுது. தொழில் அமைப்புகள், பிஸ்னஸ்ஸு, வேலை வாய்ப்புகள் சிறப்பாக இருக்க போகுது. இந்த தமிழ் புத்தாண்டில் துலாம் ராசிக்கு எது சூப்பராக இருக்க போகுதுன்னா பிஸ்னஸ் சிறப்பாக இருக்க போகுது. அதே சமயத்தில் வேலை வாய்ப்புகள் ஃபுல்லாக பிஸியாக இருப்பீங்க. நீங்கள் எனி பிஸ்னஸ், எந்த தொழில் செய்பவராக ஸ்பெசிஃபிக்காக கேட்டிங்கன்னா சினிமா துறை மற்றும் அரசியல். ஏன்னா இந்த துலாம் ராசியில் பல நாள் போராட்டங்கள், அரசியல் நண்பர்கள் ரொம்ப நாளாக போராடிக்கிட்டு இருக்காங்க. அதே போல் தான் துலாம் ராசியில் நிறைய நடிகர்களாக இருக்கலாம், சினிமா துறையை சார்ந்தவர்கள், அப்படி வச்சுப்போம், கலைத்துறையை சார்ந்தவர்கள் ரொம்ப நாளாக போராடிக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கெல்லாம் நல்ல நேரம் பிறந்திருக்குது. இந்த பராபவ வருடம், இந்த பராபவ வருடம் பிறந்திருக்கக்கூடிய புதிய வருஷம் துலாம் ராசி அன்பர்களுக்கு நீங்கள் எங்கே இருந்தாலும் சரிதான், ஆண்களாக இருக்கலாம், பெண்களாக இருக்கலாம், வேலைக்கு போகக்கூடிய பெண்கள், குடும்பத்தில் இருக்கக்கூடிய குடும்ப பெண்களாக இருக்கலாம், உள்நாடாக இருக்கலாம், வெளிநாடாக இருக்கலாம். அப்போ நீங்கள் யாராக இருந்தாலும் சரிதான், அரசியல் நண்பர்களாக இருக்கலாம், அரசியல் தலைவர்களாக இருக்கலாம், சினிமா துறையை சார்ந்தவர்களாக இருக்கலாம், மீடியா துறையை சார்ந்தவர்களாக இருக்கலாம், பிஸ்னஸ் பீப்புள்ஸாக இருக்கலாம். அப்போ நீங்கள் அதாவது அதே போல் ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவங்க, குவாரிகள் வச்சு டெண்டர் பிஸ்னஸ் எடுத்து பண்ணக்கூடியவங்க, கவர்மெண்ட் டெண்டர்லாம் போடுறாங்க இல்லையா,
ரோடு கான்ட்ராக்டு, பில்டிங் கான்ட்ராக்டு, ட்ரைனேஜ் கான்ட்ராக்டு, வாட்டர் கான்ட்ராக்டு, அந்த மாதிரிலாம் கான்ட்ராக்ட் பிஸ்னஸ் எடுத்து பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம். டெண்டர் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம். குவாரிகள் வச்சு நடத்தக்கூடியவங்க, க்ரஷர்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, கனிம வளங்கள் தொழில் செய்யக்கூடியவங்க, மெயினாக ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவங்க, அந்த ரியல் எஸ்டேட்டையே ஒரு ஸ்டைலாக வேறு மாதிரி பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, ப்ரமோட்டர்ஸாக இருக்கக்கூடியவங்க, அதே சமயத்தில் கம்பெனிஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, பெரிய பெரிய கம்பெனிகள் வச்சு நடத்தக்கூடியவங்க, ஃபேக்ட்ரிஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, தொழில் நிறுவனங்கள் வச்சு செய்யக்கூடியவங்க. அப்போ நீங்கள் யாராக எனி பிஸ்னஸ், எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், பிஸ்னஸ் சிறப்பானதாக இருக்கும், தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும், வெற்றி மேல் வெற்றி கிட்டும். கவலை வேண்டாம் துலாம் ராசி அன்பர்களே. வெற்றி மேல் வெற்றி கிட்டும், வளர்ச்சி அதிகரிக்கும். மெயினாக அரசு அதிகாரிகள், கவர்மெண்ட் ஜாப் பண்ணக்கூடியவங்க, அது உள்நாடாக இருந்தாலும் வெளிநாடாக இருந்தாலும் கவர்மெண்ட் ஜாப் பண்ணக்கூடியவங்க, அரசு அதிகாரிகளுக்கு நல்ல ப்ரமோஷன்ஸ் கிடைக்கும், வேலை வாய்ப்புகளில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், வேலை செய்கிற இடத்துல நல்ல பேர் கிடைக்கும், பேர் புகழ் அதிகரிக்கும். உங்களுக்கு இருந்து வரக்கூடிய துறை ரீதியான நடவடிக்கைகள், டிபார்ட்மெண்ட் வைஸ் நடக்கக்கூடிய என்கொயரிகள், அதெல்லாம் நீங்கள் ஜெயிப்பீங்க. உங்களுக்கான பெனிஃபிட்ஸ் ஏதாவது கட்டாயிருக்கு, உங்கள் பெனிஃபிட்ஸை நிறுத்தி வச்சுருக்காங்க அப்படின்னா அதெல்லாம் நீங்கள் கேஸில் வின் பண்ண முடியும். இதுக்கெல்லாம் பரிகாரங்கள் ரொம்ப முக்கியம். இப்போ இந்த வருஷம் சிறப்பாக இருக்குது, பிறக்கின்றது தமிழ் புத்தாண்டு துலாம் ராசிக்கு சிறப்பாக இருக்குது, நல்லது நடக்குது. அப்போ அதை ஜெயிக்கணும்னா நீங்கள் பிரார்த்தனை, உங்களுடைய பிரார்த்தனை, உங்களுடைய பரிகாரம் தான் ஜெயிக்கும். இதை தான் நீங்கள் கரெக்டாக கவனிக்கணும் துலாம் ராசி அன்பர்களே. அதே போல் ஷேர் மார்க்கெட்டு, ஸ்டாக் மார்க்கெட்டு, ஷேர் மார்க்கெட்டில் துலாம் ராசின்னு சொன்னாலே நிச்சயமாக உங்களுக்கு ஷேர் மார்க்கெட் இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் இன்டைரக்டான பிஸ்னஸ், டைரெக்டாக இல்லாமல் இன்டைரக்ட் பிஸ்னஸ் நிறைய இருக்கும் அவங்கள்ட்ட. மறைமுகமான வீட்டுக்கு தெரிஞ்சு 2 தொழில் பண்ணுவாங்க, வீட்டமாக தெரியாமல் 2 தொழில் செய்வாங்க. வீட்டமாக தெரிஞ்சு 2 பைசா கொடுப்பாங்க, வீட்டமாக தெரியாமல் ஒரு 10 ரூபா கொடுப்பாங்க. நிறைய டிரான்சாக்ஷன்லாம் இல்லீகல், அதெல்லாம் கொஞ்சம் மறைமுகமானதெல்லாம் நடக்கும், வருமானங்கள் இருக்கும். அப்போ ஷேர் மார்க்கெட்டு, ஸ்டாக் மார்க்கெட்டு, கோல்டு மார்க்கெட்டு, சில்வர் மார்க்கெட்டு, டெக்ஸ்டைல் மார்க்கெட்டு, ஃபார்மா இண்டஸ்ட்ரிலாம் ரொம்ப பெரிய மார்க்கெட்டு. அதில் ஏஜென்சிஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, C&F இருக்கக்கூடியவங்க, மார்க்கெட்டிங் பண்ணக்கூடியவங்க, ஹாஸ்பிட்டல்ஸ், மெயினாக ஷேர் மார்க்கெட்டு, ஸ்டாக் மார்க்கெட்டு, இதிலெல்லாம் லாஸ் இருக்குமே. ஆனால் கவலை வேண்டாம் துலாம் ராசி அன்பர்களே. இழந்த பணத்தை மீண்டும் பெற முடியும். சிறு சிறு வழிபாடுகள் கை கொடுக்கும். ஷேர் மார்க்கெட் சிறப்பாக இருக்கும் போது ஸ்டாக் மார்க்கெட் எப்போ போடணும் அதான் விஷயம். இப்போ போட்டால் நமக்கு சரிப்பட்டு வருமா, நல்லா இருக்குமா அப்படிங்கிறத அறிந்து செய்வீர்களே ஆனால் நன்மை நடக்கும். எனதருமை துலாம் ராசி அன்பர்களே, அப்போ பிறக்கின்ற இந்த தமிழ் புத்தாண்டு எல்லா வகையிலும் துலாம் ராசி அன்பர்களுக்கு நல்லா இருக்குது. மெயினாக கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் குறையும். கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அந்த கடன் சுமைகள்லாம் குறையும். அதே போல் அந்த கடனை க்ளோஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ், இன்கம் கிரியேட் ஆகும், அந்த ப்ராஃபிட் அதிகரிக்கும், லாபம் அதிகரிக்கும், வராத பணங்காசுகள் சேரும். இதெல்லாம் அதிசயம் நடக்க போகுது. அதான் சொல்கிறேன், இதெல்லாம் இந்த வழிபாடுகள் தான், பரிகாரங்கள் தான் உங்களுக்கு கை கொடுக்கும். உங்களுக்கான பரிகாரங்களை, வழிபாடுகளை அறிந்து செய்வீர்களேயானால் நீங்களும் இந்த பராபவ வருடத்தில் நீங்கள் தான் ராஜா. இந்த புத்தாண்டில் நீங்கள் தான் ராஜா. உங்களுக்கு மேலே ஒரு வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும் ஆண்டாக இந்த தமிழ் புத்தாண்டு அமையும் துலாம் ராசி நேயர்களே. அதே போல் இந்த தமிழ் புத்தாண்டு குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும். கணவன் மனைவியிடையே, அதாவது ஒரு கருத்து வேறுபாடு இருந்திருக்கலாம், பிரிவுகள் இருந்திருக்கலாம், பிரிந்த உறவுகள் ஒன்று சேரும். மெயினாக ஃபேமிலியில் ஒரு நிம்மதி இருக்கும். காரணம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா, இந்த தமிழ் புத்தாண்டில் தான் நிறைய சுபத்துவமான கிரக பயிற்சிகள்லாம் அமையுது.
மெயினாக இந்த குரு பெயர்ச்சி எல்லாருக்குமே ஒரு நல்லது செய்யுதுங்க. அதாவது நல்லார் ஒருவர் உளாராயன் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை. வள்ளுவர் சொன்னதை போல இந்த குரு பகவான் ஒரே ஒருத்தர் மட்டும் நல்ல கிரகம் சுபகிரகம் உச்சம் அடையுமே ஆனால் அது குடும்பத்தில் எல்லாரையும் காப்பாற்றும். அப்போ குடும்பத்தில் மகிழ்ச்சி, குடும்பத்தில் ஒரு சண்டை சச்சரவாக இருக்குது, பிரிவுகள் இருக்குது, அப்பா அம்மா பிள்ளைகளுக்குள்ளே வரக்கூடிய அந்த சண்டை சச்சரவு, ஏமாற்றங்கள், அப்பா ஏமாற்றிட்டாரு, அம்மா ஏமாற்றிட்டாங்க, எல்லாம் மாமனார் மாமியார் ஏமாற்றிட்டாங்க, எல்லாம் அண்ணன் தம்பிங்க ஏமாற்றிட்டாங்க, அண்ணன் தம்பிகளுக்குள்ளே ஒத்து வரலை, குடும்பத்தில் ஒரு நிம்மதி இல்லாமல் இருக்குது, கணவன் மனைவிக்குள்ளே ஒத்து வராமல் இருக்குது, பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் ஒத்து போகலை, பிரிவுகள் இருக்குது, பசங்க வீட்டை விட்டு வெளியில் போகிறது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே. ஆனால் நிச்சயமாக இந்த தமிழ் புத்தாண்டில் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். அதே போல் வீண் கலகங்கள் இருப்பது, செய்வினை கோளாறுகள், இடதோஷங்கள், பிளாக் மேஜிக் சம்மந்தப்பட்டது, மெயினாக அந்த அங்கம் பங்காளிகளாக இருக்கலாம், விரோதிகளால் வரக்கூடியது, கலகங்கள், வீண் பிள்ளை அபமானங்கள், மெயினாக செய்வினை கோளாறுகள். அப்போ இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் இருக்குமே. ஆனால் நல்லது நடக்கும், குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். அப்போது அதே போல் திருமண யோகங்கள் கைகூடும், திருமண உறவுகள் சிறப்பாக இருக்கும், திருமண யோகங்கள் கைகூடும். அடுத்து வாழ்க்கையில் நல்லது நடக்கும். அப்போ இந்த தமிழ் புத்தாண்டு நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் எல்லா நன்மைகளும் நடக்கும். கவலை வேண்டாம், நல்லதே நடக்கும். ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.